அடுத்தது வந்து வியூ பாயிண்ட்னு ஒன்று சொன்னாங்க, அதை போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுவும் இதே மாதிரி சொதப்பலாக இருந்ததுன்னா நேராக ரூம் போயிட வேண்டியதான், வேறு பிளானே கிடையாது. அடுத்தது வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறது கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் வந்து லேக்கு, அதுக்கப்புறம் வந்து வியூ பாயிண்ட். இந்த 3 இடத்த இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ட்ரக்கிங் போகிற மாதிரி நிறைய இடம் இருக்குது. பட் ஆனால் வந்து ட்ரக்கிங் போக முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்காச்சு. என்னன்னா ஷூ ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. நாளைக்கு ஓரளவுக்கு ஷூ காஞ்சிடுச்சுன்னா ஒரு 2 சாக்ஸ் போட்டுட்டு பின்னாடி வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன். அது பார்ப்போம், அது எவ்வளோ நேரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ போயிட்டு ஏதாவது ஒரு 3 ஸ்பாட் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தான். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய மேடு, அப்படியே செகண்ட் கியரில் ஈஸியாக ஏறிடுச்சு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் ஏறுது எக்ஸ்பல்ஸ். அதுவும் டபுள்ஸில் ஈஸியாக ஏறிடுது. இப்போ வந்துட்டு மேப்பு போட்டுக்க போகிறேன். மேப் போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் போய் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஒரு 3 ஸ்பாட் வச்சுருக்கோம். ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, அதுக்கும் போகிறோம். அது வந்து நாளைக்கு தான். இன்றைக்கி இதை முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கே வந்து எப்படியும் 6:30 ஆகிடும். இருட்டுக்கு முன்னாடி ரூம் வந்துட்டோன்னா ஓகே. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கணும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொட்டானிக்கல் கார்டனில் மீட் பண்ணலாம். பொட்டானிக்கல் கார்டனா ஃப்ளவர் கார்டனா ஏதோ ஒன்று சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இது 5 மணிக்கெலாம் க்ளோசிங்குன்னு சொல்லியிருந்தாங்க பொட்டானிக்கல் கார்டனு. அடித்து பிடிச்சி ஓடி வந்தால் இங்கே வந்து பார்த்தோன்னா பொட்டானிக்கல் கார்டன் கேட்டெல்லாம் துரு பிடிச்சி போயிருக்கு. ஓப்பனே பண்ணுறதில்ல போல். உள்ள கவுண்டர்லாம் ஆளே இல்லை, எல்லாமே காலியாக இருக்குது. இதுதான் பொட்டானிக்கல் கார்டன். உள்ளே அப்படியே போகணும் போல், நடந்து இந்த படிக்கட்டு வழியாக அப்படியே ஏறி போகணும். சரி ரைட்டு, நம்ம அடுத்தது லேக்கை போய் பார்க்கலாம். போட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. சரி அப்படியே உருட்டிகிட்டே போகலாம். போட் ஹவுஸ் கத்தாழை மரமாக அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்தது வந்து போட்டிங் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. போட்டிங் ஹவுஸ்லேயும் வந்துட்டு இங்கே கேட்டில் பூட்டி தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு குரூப் பாதை வச்சுருக்காங்க. யார் வேணுமோ வரலாம் போகலாம் போல். இந்த குரூப் பாதையில் ஏறி இறங்கி போயிட்டு வந்துடலாம். எல்லோரும் இப்படி தான் போயிட்டு வந்துருக்காங்க. நானும் வந்து இதே மாதிரி தான் போகிறேன். இது கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த போட் ஹவுஸ் கிட்ட வந்த 2 கிளிப்புமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டே ஆகலை, ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இந்த போட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ஒரு 7 போட் வந்து 6-7 போட்டு கவுந்து கிடக்கு. அண்டு இதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டனும் அதே மாதிரி தான் க்ளோஸில் இருந்தது, அதையும் மெயின்டைன் பண்ணல. அண்டு போட் ஹவுஸ் கூட யாரும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்ருக்காங்க. தண்ணி ஆனால் ஃப்ளோ நல்லா இருக்குது. பட் ஆனால் எந்த போட்டுமே இல்லை, யாருமே உள்ளே வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கு ஆளே இல்லை. போட் ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, விவசாயத்துக்கு என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் நல்லா தண்ணி நிற்குது. நான் இந்த கிளிப்பில் வந்து நிறையா இதை பற்றி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு எதுலேயுமே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாதனால நான் ஜஸ்ட் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். இது மாதிரி இன்னும் ஃபர்தராக என்னென்ன வீடியோவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் தான் அப்படியே ஒன்று செக் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அப்படியே இந்த லொக்கேஷன் அப்படியே பாருங்கள்.
கரெக்டாக போட் ஹவுஸ்க்கு வெளியே வந்துட்டு லெமன் டீ ஒன்று குடிக்கிறேன். லெமன் டீ நல்ல டேஸ்ட்டு. அடுத்தது வந்து வியூ பாயிண்ட்னு ஒன்று சொன்னாங்க, அதை போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுவும் இதே மாதிரி சொதப்பலாக இருந்ததுன்னா நேராக ரூம் போயிட வேண்டியதான், வேறு பிளானே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு வியூ பாயிண்ட்டு கிட்டே வந்தாச்சு. வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இது மேலே தான் இப்போ ஏறி போகணும். இங்கேருந்து பார்க்க சொல்லி வந்து சூப்பராக ஒரு வியூ தெரியுது. இருட்டில் கண்ணாடி போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. வர சொல்ல இப்போ ஒரு கொசு கண்ணில் விழுந்து வண்டை அது ஒன்று கண்ணில் அடித்து கண்ணே மங்கலாகி போச்சு. அதுதான் இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் இங்கே ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த இடம். இது அப்படியே அங்கேருந்து அப்படியே சூசைட் பாயிண்ட் மாதிரி நேராக கீழே தான் போகுது. வியூ பாயிண்ட் வந்துட்டிங்கன்னா இங்கே இப்படி உள்ள 4 சிமெண்ட்டு சேர் போட்டு வச்சுருக்காங்க. உட்காந்து கதை பேசுறதுக்கு. சென்டரில் ஒரு ரவுண்ட் டேபிள் வேறு இருக்குது, அதுவும் சிமெண்ட் காங்கிரீட்லேயே பண்ணியிருக்காங்க. எல்லாம் நம்ம வண்டி இங்கே விட்ருக்கேன். இப்போ மேலே ஏறலாம். ஓகே, இப்போ மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது பாப்பா. அது மேலே பப்ஜியில் விளையாடுற மாதிரி ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. பப்ஜியில் வந்து கண்டெய்னர் கிட்டலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இதில் மேலே ஏறி போய் லூட் அடிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஏணி ஒன்று வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு. ஐயோ, வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். எக்ஸ்ட்ரீமாக எதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஐயோ, பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த இடம். இதான் இப்போ இந்த இடத்த அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கனாலே வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட்டாக தான் இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. கொஞ்சம் பக்கத்தில் தான் மிஸ்ட் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் இந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் கவர் ஆகிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து போன 3 இடத்துல வந்து வியூ பாயிண்ட்டு 100 மார்க்ஸ். மற்ற 2 சொதப்பிடுச்சு. சொதப்பில் அவங்க ஆள் இல்லை, நம்ம சொதப்பினாலும் பரவாயில்லையே. அவங்க ஆள் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வச்சுருக்காங்க. போட்டு ஹவுஸில் 6 போட்டு கவுந்து தான் கிடக்குது. உள்ளே ஆளே இல்லை, தண்ணி நீட்டாகவும் இல்லை, தண்ணி எங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. அப்புறம் பொட்டானிக்கல் கார்டனில் ஆளே இல்லை. அங்கேயும் உள்ளே இறங்கி போயிருக்கலாம், பட் ஆனால் நாங்கள் ஜம்ப் பண்ணிலாம் போகல. அதனால் வந்து போட் ஹவுஸ்க்கு மட்டும் உள்ளே சைடு உள்ள இறங்கி போனோம். இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ இருட்ட போகுது. இப்போ டைம் ஆச்சுன்னா டைம் வந்து 6:10 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போது ரூமுக்கு தான் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அம்ப்ரெல்லாவை தூக்கிட்டு அப்படியே வந்து அந்த ஏரியாவில் பின்னாடி ட்ரக்கிங் சொன்னேன்ல, லைட்டு கீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வாக்கிங் போகிறோம். வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் எப்போ எந்திரிக்கிறோமோ எந்திரிச்சிட்டு அடுத்தது வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 5 பாயிண்டில் வந்து எது நல்லா வருதோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு லைனில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்போம். 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க, அப்புறம் 2 டெம்பிள் இருக்குன்னாங்க. அதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று கவர் பண்ணிடலான்னு பிளான் வச்சுருக்கேன். அது வந்து நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். இதில் வந்து சஞ்சீவ் வண்டியில் இருக்கிறது எல்லாம் காணாமல் போயிடும். தண்ணி எப்படி அடிக்க ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாமல். என்னாச்சு?